பராசக்தி ஒரு நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு வந்திருக்க ஒரு படம். ஏன் அவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னா, நம்ம தமிழர்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு அரசியல் பின்னணியை, ஒரு வரலாற்று அரசியலை பேசக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படம். நமக்கு நிறைய பேருக்கு இந்த அரசியல் அந்த வரலாறு என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ கூட போய் பார்த்துக்கோங்க. இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போர், அதுதான் அந்த அரசியல். ஒரு வரலாற்று அரசியல் கதைக்களத்தை ஒரு கமர்ஷியல் சினிமாவாக மாற்றும் போது நிறைய சிக்கல்கள் வரும். அதில் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கும். அதெல்லாம் மாற்றி அமைத்து எப்படி அந்த படம் மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இந்த திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சென்சாரில் நிறைய விஷயங்கள் தூக்கிட்டாங்க. முக்கியமாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மிக முக்கியமான ஒரு வாக்கியம் முழக்கம் அப்படின்னா தீ பரவட்டும். அந்த தீ பரவட்டம்க்கு முன்னாடி நீ அப்படின்னு போட்டு நீதி பரவட்டும் சொல்லி நிறைய இடங்களில் காட்டுறாங்க படத்தில். அதே மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அன்கட் வெர்ஷன் யூகேல ரிலீஸ் ஆகிருக்கு. சீக்கிரத்தில் இணையத்தில் தான் வரும், அதை நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி விமர்சனமாக பார்க்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சமரசம் இல்லாமல் ஒரு வரலாற்றை அப்படியே கண்முன்னு நிறுத்திருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக ஒரு இளைஞர்களின், மாணவர்களின், குறிப்பாக கல்லூரி மாணவர்களுடைய ஒரு எழுச்சிமிகு போராட்டம். அதை எந்த அரசியல் சாயமும் பட்டுறாமல் ரொம்ப கவனமாக கையாண்டு அப்படியே அதை வந்து கொண்டு போய் முடிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டர். இதில் முக்கியமாக சிவகார்த்தியினுடைய நடிப்பு அப்படிங்கிறத நிறைய பேர் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல கண் இமைக்காம ஒரே இடத்த பார்த்து ஒரு டயலாக் டெலிவரிலாம் இருக்கும். அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேர்ச்சி பெற்ற நடிகராக சிவகார்த்திகேயன் வளர்ந்து வராரு அப்படிங்கிறத சொல்லணும். முக்கியமாக அவருடைய கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அவரோட நடிப்புகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா ட்ரெயினில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த காலத்தில் கரி ட்ரெயின் தானே, அந்த ஸ்டீம் ட்ரெயின். அப்போது ஒரு டனலுக்கு உள்ளே போகும். ஸ்டீம் ட்ரெயின் டனலுக்குள்ளே போகும். அந்த கரி இருக்கிற அந்த ஸ்டீம் என்ஜினில் சண்டை போடுவாங்க. அதில் நல்ல ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பாராட்டுக்கள் ஒளிப்பதிவாளருக்கு. ரெண்டாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதர்வா சிவகார்த்திகனுடைய தம்பியாக வராரு. அவரு கொடுத்த கதாபாத்திரத்துவம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு அண்ணன் ஒரு தம்பி, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த முட்டல் உரசல்கள், அதே நேரத்தில் அவங்க இருக்கக்கூடிய பாண்டிங், ஒரு தலைவனா தம்பிக்கு அண்ணன் எப்படி தெரியுறான், ஒரு தலைவனுக்கு அந்த தம்பி எப்படி தெரியறான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இயக்குனருடைய இதுக்கு முன்னாடி வந்த இறுதி சுற்றாகட்டும், அதுக்கப்புறம் வந்த சூரிய ரிப்போர்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ஹீரோயினுக்கு சும்மா டான்ஸ் ஆடுற ஹீரோயினாக இல்லாமல் ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுக்கறது இந்த டைரக்டரோட அழகுன்னே சொல்லலாம். அவங்களுடைய வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. அது பெரிய பாராட்டுகள். இந்த படத்துலையும் ஸ்ரீலேகா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க சால்சா டான்ஸ் வைக்கிறதுக்காகவே ஒரு சாங் திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அது தேவையில்லாத சாங் தான், பட் ஓகேவாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒரு முக்கியமான இந்த போராட்டத்தில் அவங்க பண்ண ஒரு விஷயம், அவங்க முன்னெடுத்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்ததெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயம் ரவி. நமக்கெல்லாம் ஒரு சாமியாக, ரொம்ப ஒரு சாக்லேட் பாயாக பிடிச்ச ஜெயம் ரவி ரொம்ப கொடூரமான ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. கொடூரத்தின் உச்சம் அப்படிங்கிற ஒரு வில்லன். தனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதியை எந்த வகையில் சரி பண்ணணும், அதுக்கு தன்னோட உயிரை கொடுத்தாவது தனக்கு ஏற்பட்ட அந்த களங்க பெயரை போக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அந்த எல்லையை அடைவதற்கு தான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கொடூரமான ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. ஒரு சில பேர் சொன்ன மாதிரி, இப்படி இருக்கிற ஜெயம் ரவி இனி எப்படி ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மக்களுக்கு பிடிச்ச ஆளாக வருவார் அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அது இயக்குனருடைய திறமை தான் சொல்லணும். ஒரு காஸ்க்காக போராடுறாரு ஹீரோ, அதை எதிர்த்து வில்லன் வேலை செய்கிறாரு. அது வில்லனுக்கு நேரடி தொடர்பு இல்லைன்னா கூட, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதை அவர் செய்கிறாரு. அந்த காசு ஓரளவுக்கு நிறைவடைய போகுது. அப்படிங்கிறப்போ நமக்கு படம் பார்க்குற நமக்கெல்லாம் வில்லன் சாக போகிறானா, செத்துற வேண்டாமே, பாவம் அவன் ஏன் சாகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை
நமக்குள்ள கடத்தின அந்த இயக்குனருக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவ்வளவு சூப்பராக அதை கடத்தியிருப்பாங்க. ஒரு இடத்துல அதர்வா வந்து அடிபட்டு கிடப்பார், நெஞ்சில் துப்பாக்கி கொண்டு பாய்ஞ்சி சாக கிடப்பார். அவரோட வில்லன் கூட இருக்கிற ஒருத்தங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு உயிர் இருக்கும். சார் உயிர் இருக்குது, காப்பாற்றிடலாம், ஆஸ்பத்திரி கொண்டு போனால் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜெயம் ரவி என்ன சொல்லுவார்னா, ஏன் காப்பாற்றி என்ன சிறந்த செவிலியர் அவார்டு வாங்க போறியா அப்படின்னு கேட்பாரு. அந்த அம்மாவுக்கு என்ன மனுஷன்டா இவன் அப்படின்னு தோணும். நமக்கு ஒரு நிமிஷம் இவ்வளவுக்கு ஒரு வில்லனை மோசமானவங்கன்னா ரொம்ப வலிஞ்சி நம்ம கிட்ட காட்டணுமா, இப்படி ஒரு டயலாக் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும். ஆனால் அதே வில்லன் கிளைமாக்ஸில் அந்த கரி இன்ஜின் பக்கத்தில் சாக கிடக்கும்போது அதே அம்மா ஓடி போய் அவனை போய் பார்க்கும், உயிர் இருக்கும். அவனை எழுப்பி, சார் வாங்க சார், ஆஸ்பத்திரி போயிடலாம், பொழைச்சிடலாம் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அதே வில்லன் அப்போவும் அந்த அம்மாவை பார்த்துட்டு, ஏன் என்னை காப்பாற்றி சிறந்த செவிலியர் அவார்டு வாங்க போறியா அப்படின்னு கேட்குறது. ஏன் இப்படி கேட்குறாரு அப்படின்னு யோசிக்கும் போதே, இப்போவாச்சும் இந்த நாடு நான் துரோகி இல்லைன்னு என்னை நம்புமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் சொல்லும்போது, இவ்வளோ கெடுதல் பண்ண ஒரு வில்லனுக்கு பின்னாடி இப்படி ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்கே. அவனை எல்லாரும் தப்பாக சொன்னாங்களே, அதை சரி பண்ணுறதுக்காக தானே அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட கடத்தின விதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இயக்குனருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்ததாகும். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையா நடிச்சிருக்கிற சேத்தன் ஒரு 2-3 சீனில் தான் வராருங்க. 2-3 சீனில் மட்டும்தான் வராரு. ஓரளவுக்கு ஒரு சில சீன்லலாம் அப்படியே அண்ணாதுரை மாதிரியே மேக்கப்லாம் கூட கருப்பு மேக்கப். அண்ணாதுரை கருப்பான ஆள், குள்ளமான ஆள். அவருடைய மேக்கப்லாம் போட்டு ஒரு சில இடத்துல மேக்கப்லாம் மிஸ் ஆகுது. அவருடைய இயல்பான நிறத்திலே வராரு. ஆனால் அவர் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. நிஜமாவே ரொம்ப அரசியலில் படத்துக்குள்ளே புகுத்திடக்கூடாது அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக இருந்ததால் அந்த அண்ணாதுரை அப்படிங்கிற கேரக்டர் அப்படியே தனியாகவே கொண்டு வந்துருக்காங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் பேப்பரில் வந்து நியூஸ் வரும், இந்த மாதிரி இனிமேல் இந்தி எதிர்ப்பு இருக்காது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மொழிவாரி மாநிலம், ஒரு மைனாரிட்டி மொழிவாரி மாநிலம் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் இந்தி எங்கேயும் புகுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வரும். அந்த செய்தித்தாளை ஜெயிலில் உட்காந்து அவர் படிச்சுட்டு இருப்பார், சிறையில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். அப்போது ஏதோ ஒரு வெளி மாநில வேற மொழி பேசக்கூடிய ஒரு ஜெயில் அதிகாரி ஒருத்தர், என்ன இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்பார். அப்போது இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டே சொல்லுவார், ஐயோ இல்லை, இதெல்லாம் எங்கள் ஆளுங்களும் இல்லை, இது எங்கள் வேலையும் கிடையாது. ஆனால் ஒன்று, இதை யார் செஞ்சாலும் அவன் என் தம்பி அப்படிம்பார். எவ்வளோ அழகான ஒரு அரசியல் புரிதல். அதுதான் அண்ணாதுரையின் ஸ்பெஷல். ஸோ அந்த அளவுக்கு அண்ணாதுரை. அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு கேரக்டர் வந்து காளி வெங்கடோட கேரக்டர். ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமத்து மனுஷன். அந்த மனிதனுடைய அந்த இயல்பான நடிப்பு கடைசி நேரத்தில் பிரதமர் வந்து ரயில் நிலையத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே பேசக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த மொழி உணர்வு வேற ஒரு மொழியை கொண்டு அவன் தலைமையில புகுத்தும் போது அவனுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை வரும் அப்படிங்கிறத அந்த ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன் மூலமா நம்ம கடத்தின விஷயம். கேமியோ பண்ணவங்கள சொல்லணும். கேமியோ பண்ணல ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம், வாவ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ட்ரெயினில் கையெழுத்து பிரதிகள் எல்லாத்தையுமே கையெழுத்து இயக்கம் போட்டு இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலிருந்தும் கையெழுத்துக்கள் வாங்கி அதை வில்லன் ஜெயம் ரவிக்கு தெரியாமல் அதை ட்ரெயின் மூலமாக கொண்டு வருவாங்க. அந்த கையெழுத்து பிரதிகளை எரிக்கிறதுக்கு தான் ட்ரெயினில் சண்டை நடக்கும். ஒரு இடத்துல ஜெயம் ரவி வந்து ட்ரெயினில் குண்டு இருக்கு, அடுத்த ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ட்ரெயின் ஸ்லோ ஆகிட்டே போகும். நிற்கிறதுக்கான அந்த சிக்னல் போட்டுருவாங்க, ரெட் சிக்னல் போடுவாங்க. ட்ரெயின் அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது ஃபுல்லாக மிலிட்ரி ஃபோர்ஸ் அந்த ட்ரெயினை சுற்றி அந்த அந்த நடைமேடையை அந்த பிளாட்ஃபார்மை ஃபுல்லாக ஆக்கிரமித்து ரெடியாக நிற்பாங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகும். அப்படி வரும்போது டக்குன்னு க்ரீன் சிக்னல் விழும்.
அந்த காலத்தில் வந்து சிக்னல் மாறாது, அந்த நீளமாக ஒரு பட்டை மாதிரி இருக்கும், அது எப்படி இப்படி இந்த மாதிரி வரும், டக்குன்னு கிரீன் சிக்னல் வரும். அப்போது ஏன் ட்ரெயின் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு மேலே இருந்து ஜெயம் ரவி அப்படி திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு என்ட்ரி கொடுப்பாரு நம்ம பேசில் ஜோசப். வாவ் அப்படின்னு இருக்கும். அப்படியே அரங்கமே அதிர்ந்த மாதிரி ஒரு விஷயம். பார்த்து நிற்பாரு, யாரா இவன், எதுக்கு இந்த இப்போ ஒரு என்ட்ரி எதுக்கு கொடுக்குறாரு, இது எங்கேருந்து, எதுக்காக இது அப்படின்னு எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கும்போது, ஆரம்ப கட்டத்தில் ரயில் எரிப்பு பாடம் நடக்கும் போது எல்லாரும் ஒருத்தனை பார்த்து மேஜர் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான், ஆமா இவர் பெரிய மேஜரு அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது, ஒரு நாள் நீ என்னை பார்த்து சல்யூட் அடிப்ப, நான் மேஜர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த சிவகார்த்திகனுடைய புறநானூற்று படையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் இந்த பேசில் ஜோசப். வேறு மாநிலத்தின் நிறைய பேர் வருவாங்க, இவரும் வருவார். அந்த இடத்துல சிவகார்த்திகனுக்கு உதவி பண்ணுறதுக்கான வருவார். இது நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், வில்லன் செத்துறக்கூடாது அப்படிங்கிற உணர்வை நமக்கு கடத்துவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஹீரோ சிவகார்த்திகேயன் கூட சாகர கண்டிஷன் போவோம். ஆனால் மக்களுக்கு பார்த்துட்டு இருக்க நமக்கு தெரியும், இந்த கையெழுத்து பிரதிகள்லாம் போய் சேர்ந்துடும், போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது, ஒரு பெரிய நிம்மதி வரும், ஹீரோ செத்தா கூட பரவாயில்ல, அவன் எதற்காக போராடுகிறானோ அது நிறைவேற போகுது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டை நமக்குள்ளே கடத்துறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் சொல்லியே ஆகணும், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தபால் நிலையம், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை அழிக்கிறதுக்காக ஏறின ஒரு சிறுவனை தான் வந்து போலீஸ் சுட்டாங்க. சுட்டதுக்கு பிறகு தான் கலவரம் வெடிச்சது. கலவரம் வெடிச்சதுக்கு பிறகு தான் கலவரம் வெடிக்கணும்னு பிளான் பண்ணி செஞ்சாங்க, வெடிச்சுது. அதுக்கு பிறகு தான் இராணுவம் உள்ள வந்து எல்லாரையும் சரமாரியாக சுட்டு தள்ளிச்சு, கிட்டத்தட்ட 200 பேர் செத்தாங்க. ஆனால் இதை எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த காளி வெங்கட்டுடைய அந்த மில்லில் வேலை செய்கிற ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், ரொம்ப வெகுளியான ஒரு பையன். அந்த பையன் சொல்லுவான், ஆனால் நான் நைட்டு இங்கே தங்கிய தம்பின்னு சொல்லும்போது, நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துட்டு காலையில் வெள்ளமே எழுந்து வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் போலீஸ் வந்து சுத்து போட்டுரும் கிராமத்தையே, அதனால் வெளியே வர முடியாது, முழிச்சிருப்பான். அப்போது வீடு ஏறி ஒருத்தனையாக அடிக்கும்போது இந்த பையனையும் இழுத்து போட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது இந்த பையனுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும், இது வந்து இம்போசிஷனுக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிறது தெரிகிறப்போ அவனுடைய தெருமுனையில் ஒரு போர்டில் இந்தி எழுத்து இருக்கும். அப்போ கீழே சாணி இருக்கும். அந்த சாணியை எடுத்துட்டு இது இருந்தால் தானே இதெல்லாம் பண்ணுறீங்க, இதனால தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த இந்தி எழுத்து மேலே அந்த சாணியை பூசுவான். டக்குன்னு ஜெயம் ரவி வந்து அவரை சுடுவார். அந்த காட்சி அமைப்புகள்லாம் எந்த அளவுக்கு ரிலேட் ஆகும்னா, நமக்கு உண்மை வரலாறு தெரியும் போது அது நேரடியாக நம்ம மேலே சுட்ட மாதிரி இருக்கும், நம்ம நெஞ்சில் குண்டு பாய்ச்ச மாதிரி இருக்கும். சரி, எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கிறீ, எதுவுமே நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டால் அப்படி சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் ஒன்று மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதில் வந்து கதாநாயகன் ஹிந்தி கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, கதாநாயகிக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பெண் அப்படிங்கிறத ஒரு கனெக்ட் பண்ணி அப்படியே போவோம். அந்த காதல் ட்ராக் போகும்போது மட்டும் கதையை விட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே வெளியில் வர மாதிரி தெரியும். ஆனால் அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே திரும்பவும் கதைக்குள்ளே போயிடும். ஏன்னா கதாநாயகியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்டில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பக்காவான ஒரு சினிமா, கொண்டாடப்பட வேண்டிய சினிமா, மக்கள் கொண்டாடுறாங்க. சினிமாவாக பார்க்குறதுக்கும், அரசியலை கடந்து சினிமாவாக பார்க்குறதுக்கும் இது ரொம்ப சூப்பரான சினிமான்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த வரலாறுகள் எல்லாம் எவ்வளோவுக்கு நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான, நமக்காக நடத்தப்பட்ட போர்கள், வரலாறுகள், இது எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே இந்த பொங்கல் ஹாலிடேவை நம்ம தியேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணுற, குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சினிமா வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் இதில் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.